அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு நிலப்பத்திரத்துக்கான வில்லங்கச் சான்று பார்வையிட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கூகுள் சர்ச் என்ஜின்ல டிஎன் ரெஜினெட்னு சர்ச் கொடுங்க. வரக்கூடிய ரிசல்ட்ல டிஎன் ரெஜினெட் போர்ட்டல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லங்கச் சான்று ஆங்கிலத்துல எக்யூம்பரன்ஸ் சர்டிபிகேட், ஷார்ட்டா ஈசின்னு சொல்லுவாங்க. இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய டீடைல்ஸ் செக் பண்ணி பார்க்கறது, இன்னொன்னு அப்ளை பண்ணி வாங்கறது. நாம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த இணையதளம் தமிழ்நாடு அரசோட பதிவுத்துறை சார்ந்த இணையதளம். இங்க இருக்கக்கூடிய மின்னணு சேவைகள் மெனுல வில்லங்கச் சான்று பார்வையிடல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வில்லங்கச் சான்று தேடுதல், இதுல 4 டைப் வச்சிருக்காங்க. ஒன்னு புல எண் வாரியாக, அதாவது சர்வே நம்பர் வைஸ். அடுத்து ஆவணம் வாரியாக, உங்களுடைய டாக்குமெண்ட் என்ன நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோ அந்த நம்பர் வாரியா செக் பண்றது. மனை அல்லது குடியிருப்பு எண் வாரியாக, இது அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துங்களுக்கு. வார்டு பிளாக் வாரியாக, இது வார்டு நம்பர் வைஸ் அல்லது பிளாக் வைஸ் செக் பண்றதுக்காக. பொதுவா எல்லாருமே புல எண் வாரியாக தேடுவாங்க. நகர்ப்புறங்கள்ல தான் மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு எண் வாரியாக தேடுவாங்க. சரி, இன்னைக்கு புல எண் வாரியாக எக்யூம்பரன்ஸ் சர்டிபிகேட், அதாவது ஈஸியை செக் பண்ணி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். மண்டலம்ங்கிறது பதிவுத்துறை சார்ந்த பிரிவுகள்ல ஒரு பகுதி. அதுல உங்களுக்கான மண்டலம் எதுவோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் உதாரணத்துக்கு தஞ்சாவூர்ன்ற மண்டலத்தை தேர்வு செய்கிறேன். அடுத்து பதிவு மாவட்டம், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. நான் கும்பகோணம்ன்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல சார் பதிவாளர் அலுவலகம், உங்களுக்கானது எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் திருவிடை மருதூர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும்ன்றது இங்க தேர்வு செய்யணும். பொதுவா தமிழ்நாடு அரசு 1/1/1975 இருந்து எல்லா கிராமத்துக்கும் ஈஸியை ஆன்லைன்ல கொடுக்கறாங்க. அதனால நான் அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த தேதியில இருந்து தேவையோ அந்த தேதியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆரம்ப நாள் தேர்வு செஞ்சாச்சு. முடிவு நாள் இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். முடிவு நாள்ன்றது எப்பவுமே நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு முந்தின நாள் செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு டேட் ஏப்ரல் 7, அதனால அதுக்கு முந்தின நாள் 6 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பதிவு கிராமத்தை தேர்வு செய்யணும். உங்களுடைய பதிவு கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. பதிவு அலுவலகத்தை நான் தவறா செலக்ட் பண்ணிட்டேன், அதனால நான் தேடின கிராமம் அங்க கிடைக்கல. அதனால பதிவு அலுவலகத்தை எண் 1 இணை சார் பதிவாளர் கும்பகோணம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் ஏற்கனவே செலக்ட் பண்ணதுனால திரும்ப செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல உங்களுடைய கிராமம் நீங்க செலக்ட் பண்ண பதிவு அலுவலகத்துக்கு கீழே வரலைன்னா உங்களுடைய பதிவு அலுவலகத்தை சேஞ்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வேற ஒரு அலுவலகத்துக்கு கீழே அந்த கிராமம் வரலாம். நான் உமா மகேஸ்வரபுரம்ன்ற கிராமத்தை தேர்வு செஞ்சுக்கிட்டு புலையன் இங்க டைப் பண்றேன். அதாவது சர்வே நம்பரை இங்கேயும் அதுக்கான சப்டிவிஷன் நம்பரை இந்த இடத்துலயும் டைப் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் டைப் பண்ண பிறகு சேர்க்கன்ற பட்டனை பிரஸ் பண்ணி அந்த சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய
கேப்சாவை இங்க டைப் பண்ணிட்டு தேடுகின்ற பட்டனை பிரஸ் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேடுதலுக்கான பதிலா இந்த இடத்துல திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொடுக்கவும்னு ஒரு வரி கொடுத்திருப்பாங்க. அந்த வரியில ரெட் லைனை கிளிக் பண்ணி நாம தேடின ஈஸியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன ஈஸியை இங்க நீங்க பார்க்கலாம். சரி கொடுத்ததும் பழையபடி முன் பேஜுக்கு போயிடும். டவுன்லோட் பண்ண ஈஸியை இப்ப பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆன ஈஸி இங்க ஓபன் ஆயிடுச்சு. அது மொத்தம் 3 பேஜ் இருக்கு. டவுன்லோட் பண்ண டேட் இந்த இடத்துல காட்டுது. தேடுதல் காலம் 1 ஜனவரி 1975 இருந்து 6 ஏப்ரல் 2025 வரைன்னு காட்டுது. என்ன வகையான டாக்குமெண்ட், யாரு எழுதி கொடுத்தாங்க, யாரு எழுதி வாங்கினாங்க, டீடைல்ஸ் எல்லாம் இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு தமிழ்நாடு பதிவுத்துறை வெப்சைட்ல உங்க நிலத்துக்கான எக்யூம்பரன்ஸ் சர்டிபிகேட், அதாவது வில்லங்க சான்று எப்படி பார்வையிட்டு பதிவிறக்கம் செய்யறதுன்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ கைஸ்.